ஏய் என்னப்பா ஃபோன் கொடுத்துருக்கேன் பையன் சொன்னானே இங்கே வாங்க அவ்வளோ ஃபோன் மாற்றி கொடு. ஏன் என்ன பிரச்சனை? ஏன் மாற்ற சொல்கிறீங்க? அதுலண்ணே ஒரு 10 நிமிஷம் வீடியோ ரெக்கார்ட் பண்ணாலே அது 400-500 MB ஸ்டோரேஜை பிடிச்சிக்குது. அதான் அப்பா சத்தம் போடுறாப்ல. அண்ணே இதெல்லாம் ஒரு பிரச்சனையாப்பா, நான் சரி பண்ணி தரேன் பாருங்க. இப்போ வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி கேமரா செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு இங்கே H.264 ஒரு ஆப்ஷன் இருக்கா, இதை H.265 கீழே இருக்கிற H.265 மாற்றினீங்கனாலே போதும். இதுக்கப்புறம் நீங்கள் எடுக்கிற எந்த வீடியோ இருந்தாலும் அது சைஸ் கம்மி பண்ணி கொடுத்துரும். அவ்வளோதானே? என்ன அவ்வளோதானே? என்ன பண்ணி எதையோ மாற்றி போட்டு சைஸ் கம்மி ஆகிடும்ன்றா. வீடியோ குவாலிட்டி என்ன பண்ணுறது? அண்ணே குவாலிட்டிலாம் ஒன்றும் கம்மியாகாது, சைஸ் மட்டும் தான் கம்மி பண்ணி கொடுக்கும். அது எப்படி குவாலிட்டி கிராம சைஸ் கம்மியாகும்? என்ன ஏமாத்த பார்க்குறீங்க? அண்ணே இப்பெல்லாம் பேசாதீங்கண்ணே. இப்போ என்ன உங்களுக்கு நான் இதை எப்படி கம்மி பண்ணி கொடுக்குதுன்னு ஷூட் பண்ணியே காட்டவா? காட்டு வாங்க. அண்ணே கடையை மட்டும் கொஞ்சம் பார்த்துங்க. முதல்ல இந்த கேமராவில் இருக்கிற செட்டிங்ஸ் வச்சு அப்படியே ஒரு வீடியோ எடுப்போம். இப்போது அந்த செட்டிங்ஸை மாற்றிட்டு அதே இடத்த அதே டைமுக்கு ஒரு வீடியோ எடுப்போம். இப்போ எடுத்தாச்சா? இப்போது இந்த 2 வீடியோட சைஸையும் செக் பண்ணி பாருங்கள். செட்டிங்ஸ் மாற்றாமல் எடுத்ததை விட அந்த H.265க்கு மாற்றி எடுத்த வீடியோட சைஸு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இப்போது அந்த 2 வீடியோவும் பக்கத்தில் ப்ளே பண்ணி பாருங்கள். பெருசாக வித்தியாசமே தெரியலையாப்பா. ஆனால் இது எல்லா ஃபோன்லாம் பயன்படுத்த முடியாது. அது ஏன்னா ஏத்தானே நானும் வீட்லேயும் சொன்னேன், இவர் கேட்கவே இல்லைண்ணே. நான் சொல்கிறேன் எதையுமே கேட்க மாட்டாருண்ணே. ஐடி படிக்கிறேன்னு சொன்னேன், அதுவும் கேட்கல. கார் இருடா, என்ன ஏன் ஐடி படிக்கன்னு சொன்னால் அப்பயே சேர்த்து விட்ருக்க வேண்டியதானே சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்? அது அப்போ இருந்த சூழ்நிலை பண்ணதுப்பா. இப்போ பிஎஸ்சியே படித்து முடிச்சிட்டான். இனிமேல் உன்னை கொண்டு போய் எங்கள் ஐடியில் சேர்க்க. உங்கள் பையன் என்ன படிச்சிருந்தாலும் சரி, பிஎஸ்சி படிச்சிருந்தாலும் சரி, என்ன படிச்சிருந்தாலும் சரி, ஐடி கம்பெனியில் வேலை செய்யறதுக்கு தேவையான அப்டேட்டட் ஸ்கில்ஸை சொல்லிக் கொடுத்து அவங்களுக்கு ஐடி கம்பெனியில் வேலை வாங்கி தரது தான் NxtWave செஞ்சுட்டு இருக்காங்க. முன்னாள் ஐஐடி மாணவர்களும் பெரிய பெரிய மல்டிநேஷனல் கம்பெனிஸில் வேலை செஞ்சவங்களும் சேர்ந்து தான் அந்த NxtWave நடத்துகிறாங்க. இது வரைக்கும் 1000க்கும் அதிகமான கம்பெனிஸில் 1000க்கும் அதிகமான நபர்களுக்கு வந்து அவங்க வேலை வாங்கி கொடுத்துருக்காங்க. அவங்க வெப்சைட்டுக்கு போனாலே யார் யாருக்கு வேலை வாங்கி கொடுத்துருக்காங்க, எந்த கம்பெனிக்கு வேலை வாங்கி கொடுத்துருக்காங்க, எல்லா டீட்டெயிலும் அதிலே இருக்கும். இப்போ நீங்களும் உங்கள் பையனை NxtWaveல சேர்க்கணும்னு நினச்சிங்கன்னா அவங்களோட டெமோ லிங்கை கீழே ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். அதை போய் அட்டன் பண்ணிங்கனாலே உங்களுக்கு எந்த சந்தேகமாக இருந்தாலும் அவங்களே உங்களுக்கு தீர்த்து வச்சுருவாங்க. அந்த டெமோ லிங்க் அட்டன் பண்ணுறதுக்கு எந்த விதமான சார்ஜஸும் கிடையாது. அது முழுக்க ஃப்ரீ தான். இல்லை அது ஏதோ லிங்க் இருக்காமல, அது என்னன்னு பார்த்து. சரிப்பா, நீங்கள் விட்ட கதைக்கு வா. அந்த ஆப்ஷன் எல்லா ஃபோனும் இல்லை. அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்கள் ஃபோனில் நான் எதை மாற்றினேன் அப்படிங்கிறத முதல்ல சொல்லியிருக்கேன். இப்போது உங்கள் ஃபோனோட வீடியோ எடுக்கிற ஃபார்மெட்டு H.264 அப்படிங்கிற ஃபார்மெட்டில் இருந்துச்சு. அதை நான் H.265 அப்படிங்கிற வீடியோ கோடெக் ஃபார்மெட்டுக்கு மாற்றிருக்கேன். கோடாலியா? அது எங்கள் ஃபோனில் இருக்குது. கோடாலி இல்லைண்ணே, கோடெக். அப்படின்னா என்ன? இப்போது அப்படின்னா இப்போ வீடியோங்கிறது என்ன? வீடியோனா இந்த வீடியோ அப்பா அது இல்லைப்பா. இப்போ 10 செகண்டுக்கு ஒரு வீடியோ எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்க. அதை ஒவ்வொரு செகண்டாக பிரிச்சுக்கோங்க. இந்த கேமரா என்ன பண்ணுதுன்னா அந்த ஒவ்வொரு செகண்டுக்கும் 24 ஃபோட்டோவாக எடுத்து வச்சுக்கோம். அதுக்கப்புறம் அதை ப்ளே பண்ணோம். 10 செகண்ட் வீடியோனா என்னாச்சு? ஒவ்வொரு செகண்டுக்கும் அது 24 ஃபோட்டோவாக எடுத்து அதை தொடர்ந்து ப்ளே பண்ணுது. அதை தான் நம்ம வீடியோன்னு சொல்கிறோம். தம்பி கரெக்டாக சொல்கிறான் பாருங்க. நம்ம போயிடல. இப்போது அப்படி எடுக்கிற வீடியோவில் எல்லா ஃப்ரேமுமே ஒரே மாதிரியும் இருக்காது. அதே மாதிரி எல்லா ஃப்ரேம்லேயுமே எல்லா விஷயமுமே மாறிட்டும் இருக்காது. சூப்பர்ண்ணே. டேய் என்னடா புரிஞ்சு? அப்பா இப்போ நீங்கள் இங்கே நின்று பேசிகிட்டு இருக்கீங்க, நான் உங்களை வீடியோ எடுக்கிறேன். அப்போ நான் உங்களை வீடியோ எடுக்கும் போது பேசிகிட்டு இருக்க நீங்கள் மட்டும் நகர்ந்துட்டு இருப்பீங்க, பின்னாடி இருக்க பொருள் எதுவுமே நகராது. அப்படி இருக்கப்போ அந்த கேமரா ஷூட் பண்ணும்போது நகர்ந்துட்டு இருக்க பொருளை மட்டும் முழுசாக எடுத்து வச்சுக்கோம். பின்னாடி நகராமல் இருக்க பொருட்களில் ஏதாச்சும் ஒரு ஃப்ரேமை மட்டும் எடுத்து முழுசாக அந்த வீடியோவுக்கு கொடுத்துரும். இது எதுக்காக எப்படி நடக்குதுன்னா, ஷூட் பண்ண வீடியோவை அப்படியே சேவ் பண்ணால் அதோட சைஸ் ரொம்பவே அதிகமாக வரும். ஆனால் இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணால் அது கம்மியாகும்ல. அதனால தான் இந்த கோடாக்னு ஒன்றை கொண்டு வந்தாங்க. இப்போ நீ சொல்கிற மாதிரி நான் ஒரே இடத்துல நின்றுட்டு பேசினா சரியாக இருக்கும். இப்போ நான் நடந்துக்கிட்டு இருக்கேன், இல்லை ஓடிக்கிட்டு இருக்கேன், கேமராவும் என் பின்னாடியே ஓடியாருது. அப்போ என்ன பண்ண முடியும்? அப்போ சைஸ் கம்மியாகாதுல? அப்போயே சைஸ் கம்மியாகும். எப்படின்னா இப்போது நீங்கள் நகர்ற மாதிரியே நம்ம ஒரு வீடியோ எடுக்கணும்னு வச்சுக்கோமே. தம்பி என்ன சொன்னால் ஒரு செகண்டுக்கு 24 ஃப்ரேம்ஸ் 24 ஃபோட்டோ எடுக்கும்னு சொன்னானா, அப்படி பார்க்கும்போது ஒரு ஃப்ரேமுக்கும் இன்னொரு ஃப்ரேமுக்கும் உங்கள் மூவ்மெண்ட்டில் பெரிய அளவில் மாற்றங்கள் இருக்க போகிறதில்ல. அப்படி இருக்கிறதுனால கண்டிப்பாக ஒரு ஃப்ரேம்லையும் இன்னொரு ஃப்ரேம்லையும் நிறைய ஒற்றுமைகள் இருக்கத்தான் செய்யும். அந்த ஒற்றுமைகள் எல்லாத்தையும் எடுத்து அனலைஸ் பண்ணி தேவையில்லாததையும் தூக்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு அதால் சைஸ் கம்மி பண்ணி கொடுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த கோடக்ங்கிறது ஃப்ரேம் ஒற்றுமைகளை மட்டும் வச்சு சைஸை மெஷர் பண்ணுறது இல்லை. அது போக அந்த ஃப்ரேமில் எவ்வளோ லைட் உள்ளே வருது, எவ்வளோ பிரைட்னஸ் இருக்குது, தூரத்தில் ஏதாவது பொருள் காமிப்போம்ல, அந்த பொருள் கேமராவில் எப்படி தெரியுது, ஒரு ஃப்ரேமுக்கும் இன்னொரு ஃப்ரேமுக்கும் எப்படி தெரியுது, அதை பீப்புளுக்கு எப்படி காமிச்சா கரெக்டாக இருக்கும், இப்படின்னு நிறைய விஷயங்கள் இன்னும் இருக்குது இதுக்குள்ளே. இது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி தான் முடிஞ்ச அளவுக்கு அது நிறைய டேட்டாவை கம்மி பண்ணி நமக்கு சின்னதாக ஃபைலில் சேவ் பண்ணி கொடுக்குது. ஓ, அப்போ நீ இப்போ ஃபோனில் இதெல்லாம் மாற்றினால தான் அந்த ஃபைல் சைஸ் கம்மியாச்சா? இல்லைண்ணே, உங்கள் ஃபோனில் ஃபஸ்ட்டு இருந்த H.264 இருந்துச்சுல்ல, அதுவுமே ஒரு வீடியோ என்கோடிங் ஃபார்மெட் தான், வீடியோ கோடெக் ஃபார்மெட் தான். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா H.264 விட அட்வான்ஸ்டாக இருக்கிற H.265 அப்படிங்கிற ஃபார்மெட்டுக்கு இதை மாற்றி கொடுத்துருக்கேன். இது என்ன பண்ணுன்னா, இந்த H.264 இவ்வளோ விஷயங்கள் பண்ணணும்னு சொன்னேன்ல, அதை விட இன்னும் அட்வான்ஸாக நிறைய விஷயங்கள் எல்லாம் பண்ணி இந்த சைஸை வந்து அது மாற்றி கொடுக்குது. அப்புறம் எல்லா ஃபோன்லையும் அது இல்லை. அப்போ அதை நான் சொல்கிறேன் பாருங்களேன். H.265க்கு H.264 விட
அட்வான்ஸான ஹார்ட்வேர் இருக்க ஒரு ஃபோன் தேவை. பழைய ஃபோன்லாம் அது இல்லை, இப்போ புது ஃபோனில் தான் இருக்குது. அதனால தான் பழைய ஃபோன்லாம் H.264 நின்றுச்சு, புது ஃபோனெல்லாம் H.265 வரைக்கும் வருது. அவ்வளோதான். தம்பியே கரெக்டாக சொல்லிட்டான் பாருங்க. சரி தம்பி, நல்ல விவரமாக சொல்லி கொடுத்தியா? எங்க பாதி பேருக்கு மேலே உங்கள் பையன் தான் சொன்னேன். திறமைக்காரன். சரி தம்பி, இந்த டெமோ லிங்க்லாம் ஏதோ சொன்னீங்கல்ல, அதை திரும்ப ஒரு தடவை சொல்லிடுங்க, பையன் மறந்துட போறான். அண்ணே, உங்கள் பையனை மாதிரியே ஐடியில் பெரிய ஆளாகணும்னு நினைக்கிற பசங்க யாராக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு ஐடி கம்பெனியில் வேலை செய்யறதுக்கு தேவையான அப்டேட்டட் ஸ்கில்ஸை சொல்லி கொடுத்து அவங்களுக்கு வேலையும் வாங்கி தரதுக்கு தான் NxtWave செஞ்சுட்டு இருக்காங்க. முன்னாள் ஐஐடி மாணவர்களும் பெரிய பெரிய மல்டிநேஷனல் கம்பெனிஸில் வேலை செஞ்சவங்களும் சேர்ந்து தான் இந்த NxtWave நடத்திட்டு இருக்காங்க. இது வரைக்கும் 1000க்கும் அதிகமான கம்பெனிஸில் 1000க்கும் அதிகமான பேர்களுக்கு அவங்க வேலை வாங்கி கொடுத்துருக்காங்க. சமீபத்தில் நியூஸில் கூட பார்த்துருப்பீங்களே. ஸோ ஃபுட் டெலிவரி பார்ட்னர் அந்த ஒருத்தர் வந்து நல்லா படிச்சு அதுக்கப்புறம் ஐடி கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்தாருன்னு, அவர் வந்து NxtWaveல படிச்சவர் தான். அவரோட வெப்சைட்டுக்கு நீங்கள் போனாங்கனாலே யார் யார் வரைக்கும் படிச்சிருக்காங்க, எந்த கம்பெனியில் பிளேஸ் ஆயிருக்காங்க, அவங்க யார் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் தெளிவாக அதிலேயே கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கும் NxtWaveல அவங்க பையனை சேர்க்கணும் அப்படிங்கிற ஆசை இருந்துச்சு அப்படின்னா அவங்களோட டெமோ அட்டன் பண்ணுறதுக்கான லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் கொடுக்குறேன். அதை போய் அட்டன் பண்ணிங்கனாலே உங்களுக்கு எந்த சந்தேகமாக இருந்தாலும் அவங்க கேட்டு தெளிவு பண்ணிடுவாங்க. அந்த டெமோ லிங்க் அட்டன் பண்ணுறதுக்கு எந்த விதமான சார்ஜஸும் கிடையாது, அது முழுக்க ஃப்ரீ தான். இப்போ சரி தானே? ஓகேண்ணே. அண்ணே, என்னோட ஃப்ரெண்ட்ஸும் ஃபைனல் இயர் படிக்கிறாங்க, அவங்களையும் கூட்டு போய் சேர்க்கலாமா? அவங்களுக்கு கூட சேரலாம். இப்போ பாரு, ஐடி கம்பெனியில் சேரணுங்கிற ஆசையும் அதுக்கு ஹார்ட்வேர் போடுறதுக்கான ரெடியாக இருந்தாங்கன்னா போதும், யாராக இருந்தாலும் ஐடி கம்பெனியில் சேர்ந்து வேலைக்கு சேரலாம். அது என்ன இதுன்னு பார்த்துடுறா, வீட்டுக்கு போகணும், முதல் வேலையை அதை பண்ணி விட்டுருவான். ஓகேப்பா. சரிப்பா, வரேன். ரைட்ண்ணே.